இன்னைக்கு இருக்கிற ஏடிஎம்கே உண்மையே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா மாற்றி இருக்கிறார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய கட்சி அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கிறார். தேசிய கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு உயர்ந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவர் பாத்ரூமுக்கு போனான்னா கூட நேரம் பிளைட் பிடிச்சி டெல்லிக்கு போய் அமித்ஷாவை கேட்கணும். अमित शाह जी बहुत अर्जेंट है. अमित शाह जी मैं तो बाथरूम जाना, 1 बाथरूम जाना, 2 बाथरूम जाना, परमिशन देओ जी. हम तो बाथरूम जाकर 1 बाथरूम 2 बाथरूम. ஓனர் யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி, அமித்ஷா, மோடி, டெல்லி 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 டெல்லி. ஆமா, பாஜக RSS ஆரிய பரதேசி கூட்டமடம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு அடிமையா கொத்தடிமையா கூடி குறுகி நிற்கிறார், முட்டிக்கால் போடுகிறார். காலையில விழுந்து நாங்க டெல்லிக்கு போறோம்னாலே அப்படியே திமுகக்கு பயம். நான் டெல்லிக்கு போறோம்னாலே எங்களுக்கு நான் பயங்குது. யோ, டெல்லி எங்க கண்ட்ரோல் இருக்குது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நண்பர்களே வணக்கம், குடியாத்தம் குமரன். இப்போ எனக்கு ரொம்ப நாளா புரியல, AIADMK அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அகில இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. ஸோ இங்கிலீஷ்ல ஆல் இந்தியா திராவிட முன்னேற்ற கழகம். ரொம்ப நாள் சந்தேகம், ஆல் இந்தியா திராவிட முன்னேற்ற கழகம், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா காஷ்மீர்ல ஏடிஎம்கே இருக்கா, ஜம்முல ஏடிஎம்கே இருக்கா, உத்தரகாண்ட்ல ஏடிஎம்கே இருக்கா, ஜார்க்கண்ட்ல ஏடிஎம்கே இருக்கா, யூபி, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, டெல்லி, இங்க எங்கேயாவது இருக்குதா? குறைஞ்ச பட்சம் ஆந்திரால இருக்கா, தெலுங்கானால இருக்கா, கேரளால இருக்கா, கர்நாடகால இருக்கா? அதாவது சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், உள்ளாட்சியில் பிரதிநிதிகள் இருக்காங்களா? ஏன்னா கர்நாடகால, ஆந்திரால, கேரளாலன்னா ஒரு பார்டர்ன்றதுனால கட்சி இருக்கலாம், ஊருக்கு ஒரு 10 பேர் இருக்கலாம். அப்புறம் என்ன இது AIADMK? அப்போ இந்திரா காந்தி பீரியட்ல என்னன்னு கேட்டா தேசிய கட்சிகளுக்கு மட்டும்தான் அரசியல் கட்சி அந்தஸ்துன்னு சொல்லிட்டாங்க. தேசிய கட்சிகளுக்கு மட்டும்தான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அப்போ அதிமுகவை அஇஅதிமுக ஆகிட்டாங்க. நாங்க ஆல் இண்டியா பார்ட்டி தான், எங்களுக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எங்களுக்கு அமைப்பு இருக்கு, எங்களுக்கு கிளைக்கழகம் இருக்குது. So ADMK is not only a national, ADMK is not only a state party. Our ADMK is a national party ன்னு சொல்லி எங்க அரசியல் கட்சி அந்தஸ்து போயிடுமா. ஆனா திமுக உறுதியா நின்றுச்சு, நாங்கள் மாநில கட்சி தான். ஆனால் திராவிட இனத்தின் இயக்கம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான திராவிடர்களின் இயக்கம் திமுக. இது உலக கட்சி. திமுக தான் இது உலக கட்சி. நாங்க இன்னும் ஏடிஎம்கே மாதிரி பயந்துன்னு அஇதிமுக வச்சுக்க மாட்டோம். அகில இந்திய திராவிட முன்னேற்ற கழகம், இது திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படியே தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த ஸ்டாண்ட்ல கரெக்டா இருந்தார். ஏன் இதை இவ்வளவு விளக்குறேன் கேட்டீங்கன்னா, எப்பவே நேஷனல் பார்ட்டிக்கு ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னு கேட்டா டெல்லி. தேசிய கட்சிகளுக்கு தலைமை அலுவலகம், தலைமையிடம் எது ஒன்று கேட்டால் இந்தியாவின் தலைநகரம் டெல்லி தான். தேசிய கட்சிக்கும் தலைநகரம் டெல்லி. எது இருந்தாலும் டெல்லியில தான் முடிவெடுப்பாங்க. இத்தனை நாள் ஏடிஎம்கேவை நான் ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அகில இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பேருக்கு வேணா ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் ஜெயலலிதா அந்த கட்சியின் பொதுச்செயலாளராக இருக்கும் வரை தமிழ்நாட்டுக்குத்தான் அனைவரும் வரவழைத்தார். ஆனால் இன்றைக்கு நான் உண்மையிலே ஒத்துக்கிறேன், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி AIADMK இது நேஷனல் பார்ட்டி தான். ஏன்னு கேட்டா நேஷனல் பார்ட்டிக்கு தான் தலைமையிடம் டெல்லி. இங்க சின்ன பிரச்சனைனா கூட உடனே டெல்லிக்கு வாங்குவாங்க. இப்ப நம்ம கூட்டணி காங்கிரஸ் இருக்கு, இங்க எதனா இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு தான் அவங்க போய் ஆகும். சேம் திங் பிஜேபி கூட அதுதான். இருக்கிற நேஷனல் பார்ட்டி 2 பெரிய பார்ட்டி எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ், பிஜேபி, இது 2 தான். மீதெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் அமைப்போட கிடையாது ஆச்சுங்களா. இப்ப ஏதாவது ஒரு காங்கிரஸ்ல ஒரு பிரச்சனைன்னு கேட்டா உடனே அவங்க என்ன பண்ணணும், டெல்லிக்கு போகணும். டெல்லிக்கு போயிட்டு மரியாதைக்குரிய தமிழக காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் டெல்லியில போய்
தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சந்திச்சு பேசுவார். திரு ராகுல் காந்தியை சந்திப்பாரு, அன்னை சோனியா காந்தியை சந்திப்பார். இங்க இருக்கிற சீனியர் லீடர் திரு ப. சிதம்பரம் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் திருநாவுக்கரசராக இருக்கட்டும், திரு பீட்டர் அல்போன்ஸாக இருக்கட்டும், இப்படி இருக்கிற முன்னணி தலைவர்கள் இவங்கெல்லாம் என்னன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனைனா டெல்லிக்கு போவாங்க. இப்ப நமக்கு எல்லா குடும்பத்துக்கும் வாசப்படி தான், எல்லா குடும்பத்துக்கும் பிரச்சனை. இப்ப நமக்குள்ள எதனா பிரச்சனை நம்ம என்ன பண்ணுவோம், நேரம் அறிவாலயத்தில் தலைவரை போய் பார்ப்போம், இல்ல தலைவர் இரண்டாம் கட்ட தலைவரை போய் பார்ப்போம். ஆனா காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் டெல்லிக்கு போனோம். என்னடா சும்மா பிளேடு போடுற குமரா, என்னதான் சொல்ல வரேன்னா, இப்பதான் ஏடிஎம்கே தேசிய கட்சியா நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் ஏடிஎம்கேக்கு தலைமை ஆபீஸ் எங்கன்னு கேட்டா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் போயஸ் கார்டன் தான். பேருதான் கட்சி ஆபீஸ் ராயப்பட்டியில, ஆனா போயஸ் கார்டன் தான் தலைமை அலுவலகம். எல்லாமே அங்கதான், அந்த அம்மா இருந்த இடம் தான். அந்த அம்மா கொடநாடுக்கு போச்சுன்னா கொடநாடு. ஒரு காலத்துல ஹைதராபாத் திராட்சை தோட்டத்துக்கு போயிட்டாங்க, ஹைதராபாத் திராட்சை தோட்டம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஏடிஎம்கே உண்மையே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா மாற்றி இருக்கிறார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய கட்சி அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கிறார், தேசிய கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு உயர்ந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவர் பாத்ரூமுக்கு போனான்னா கூட நேரம் பிளைட் பிடிச்சி டெல்லிக்கு போய் அமித்ஷாவை கேட்கணும். अमित जी बहुत अर्जेंट है अमित जी, मैं तो बाथरूम जाना, 1 बाथरूम जाना, 2 बाथरूम जाना, परमिशन देओ जी, हम तो बाथरूम जाकर 1 बाथरूम 2 बाथरूम आउटसाइड जाना, मुझे परमिशन होना ने. ஒன்னுக்கு போனாலும் 2க்கு போனாலும் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அமித்ஷா கேட்டாதான் 1க்கு 2க்கு போற சூழ்நிலை இன்னைக்கு அதிமுக. இன்னைக்கு அதிமுகவின் தலைமையிடம் எது என்று கேட்டால் ராயப்பேட்டை இருக்கிற எம்ஜிஆர் இல்லமா என்ன புரட்சி தலைவர் பேர்ல ராயப்பேட்டை ஆபீஸ். நான் எதிர்க்கிற ஐஓ ஹாஸ்பிட்டல் தான் நான் பல வருடங்கள் இருந்தேன், அங்கதான் இருந்தேன், நான் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தேன். இன்னைக்கு ஓனர் யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி, அமித்ஷா, மோடி, டெல்லி 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 டெல்லி. ஆமா, இவரு புரட்சி தமிழர். புரட்சி தமிழர் இந்த அளவுக்கு மானம் கெட்டு போறதா? தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சி தலைவர் யார்? என்டிஏக்கு, நேஷனல் டெமோக்ரசி அலையன்ஸ், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூட்டணி கட்சி தலைவர் யார்? பிஜேபி காரனே சொல்றான். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எங்கள் என்டிஏனுடைய தலைவர் யார் என்றால் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் தானே தலைவர். அதிமுகவோட பெரிய கட்சியா பிஜேபி? 4 எம்எல்ஏ பிஜேபி வந்தாங்கன்னா அது அதிமுகவுடைய தொண்டன், அதிமுக வாக்கு வங்கி போட்ட பிச்சை. அது ஏடிஎம்கே இருந்தாலும் பாமக இருந்தாலும் யாரா இருந்தாலும். ஆனா இன்னைக்கு பேரளவு தான் தலைவர். ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் எடப்பாடி பழனிசாமி இஸ் an president, is an head of India Alliance, but according to me he is not a leader for India Alliance in Tamil Nadu. He is a labor, that too is a bonded labor, that too is a bonded labor for NDA, and he is a bonded labor. எடப்பாடி பழனிசாமி is a bonded labor for மோடி, அமித்ஷா, பிஜேபி and RSS. அதே தான் நிரூபிக்கிறார். இப்ப டெல்லிக்கு போறார். டெல்லிக்கு போய் அமித்ஷா பார்த்து நைட்டு 10 மணிக்கு போறார். எந்த நேரத்தில் டைம் கொடுக்கலாம் பாரு, 10 மணிக்கு தான் போகணும். அமித்ஷா போய் அரை மணி நேரம் 10 அமித்ஷா பார்க்க எடப்பாடி பழனிசாமி 10 மணிக்கு போய் 10 வரைக்கும் வெளியே உட்காந்துருக்கணும். 10 வரைக்கும் வெளியே உட்காந்துரும். குளிர்னா டெல்லியில அப்படி இப்படி குளிர் இருக்காது. ஐயோ குளிர், அவ்வளவு குளிர் இருக்கும். வெயில்னா இப்படி அப்படி வெயில் இல்ல. நம்ம ஊர்லாம் பரவாயில்ல, எங்க வேலூர் வெயிலூர், எங்க குடியாத்தெல்லாம் வெயில் பிச்சேத்துறோம். இதை விட 1000 மடங்கு வெயில் இருக்கும். அந்த கிளைமேட்ல வெளியே உட்காந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவர் டிஃபன் நைட் சாப்பாடுலாம் சாப்பிட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு அமித்ஷா இன்சுலின் போட்டு வீட்டில் ஃபேமிலி கிட்ட பெரிய उधर तो बाहर हमारा नौकरी बेटा है, हमारा नौकरी हमारा अलायंस में हो तो नौकरी है, तमिलनाडु से आया है ना वो एडपाड़ी पழனிசாமி हो तो उधर बाहर बेटा है, उसको बुलाओ, अंदर बुलाओ, उसका अंदर बुलाओ. आओ क्या एडपाड़ी कैसा है आप बेटा. இந்த விதமான மரியாதை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா கொடுக்குறது. வெளியே நம்ம வேலைக்காரத்துல உட்காந்துக்கிறார். உண்மையிலேயே பரிதாபமா இருக்குது, பாவமா தான் இருக்கு. ஏன்னா யாரை பார்த்தாலும் தட்டுறான் அப்படின்னு நினைக்கூடாது. இதுதான் உண்மை. திஸ் இஸ் ரியல் ஃபேக்ட். கூப்பிட்டு 10 நிமிஷம் பேசி இத்தனை சீட்டு இவனுக்கு பேசினேன். ஸோ இவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவன் போன்ல கூட பேசுறது இல்லை. அங்க அமித்ஷா போன்ல பேசலாம். டெல்லிக்கு வா. இவ்வளவு அதிமுக கேடுகட்டு போறது. அதனாலதான் சொன்னேன் இது உண்மையிலேயே ஏஐடிஎம்கே. ஏன்னா ஆல் இண்டியா பார்ட்டிக்கு ஹெட் ஆபீஸ் டெல்லியில இருக்கும், லீடர்ஷிப் டெல்லியில இருப்பாங்க. இப்ப ஏடிஎம்கேக்கு ஹெட் ஆபீஸ் எது? டெல்லி. அவங்களுக்கு உத்தரவு போடுற தலைவர் யாரு? அமித்ஷா, மோடி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ். உங்களுக்கு இவ்வளவாயி ஒரு சின்ன முடிவால எடப்பாடி பழனிசாமி உங்களால் எடுக்க முடியுமா?
ஒரு கொங்கு தமிழன், எங்கள் இனத்தை சார்ந்தவர், தமிழினத்தை சார்ந்தவர், அதிலும் ஒரு கொங்கு தமிழன் இன்றைக்கு ஒரு ஆரிய கூட்டமிடம், ஒரு பரதேசி கூட்டமிடம், பாஜக RSS ஆரிய பரதேசி கூட்டமிடம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு அடிமையா கொத்தடிமையா கூடி குறுகி நிற்கிறார், முட்டிக்கால் போடுகிறார், காலிலே விழுந்து முட்டிக்கரணம் போடுகிறார், அங்கப்பிரதர்சனம் செய்கிறார் என்று கேட்டால் இது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டனுக்குத்தான் அவமானம். ஏன் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதாக்கு அவமானம். இவரு எங்க தலைவர் தளபதி பேசார். நான் ஒன்னு சொல்றது, எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு INDA கூட்டணி, தமிழ்நாட்டில் INDA கூட்டணி கிடைச்ச வெற்றி மாதிரி பீகார்லையும் ஆந்திராவிலும் இன்னும் மற்ற மாநிலங்கள் கிடைத்திருந்தால் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கும். தலைவர் தளபதி, தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திரு ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் நாற்காலியில் அமர வைத்திருப்பார். அதனால்தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மூத்த தலைவர்கள், பல மாநில முதலமைச்சர்கள், ஏன் உங்கள் NDA அலையன்ஸ் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களும் சொல்கிறார்கள், INDA கூட்டணியை தலைமை தாங்குகிற தகுதி இருக்கிற ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞரின் மகன், 52 ஆண்டு காலம் உழைத்த அந்த அனுபவத்தில் மக்களால் முதலமைச்சராக இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற தமிழக மக்களின் தலைவர், இந்தியாவின் ஒரு மக்கள் மதிக்கப்படுகிற தலைவர் MK ஸ்டாலின் INDA கூட்டணிக்கு தலைமை தாங்கலாம் என்று சொல்கிறார். தளபதி எங்க நிக்கிறாரு? எடப்பாடி பழனிசாமி நீங்க எங்க நிக்கிறீங்க? ஒரு சின்ன பிரச்சனை பேசுறாலும் அவன் கூப்பிடுறான் டெல்லியில இருந்து, ஸ்டார்ட் இமிடியேட் டெல்லி. நீ அங்க போய் வெளியே உக்காந்து பாக்குறன்னா இது எவ்வளவு அவமானமா இருக்குது. என்னையா அப்படி தப்பு பண்ணிட்டீங்க? ஜெயிலுக்கு போனா கூட போங்க, என்னையா இருக்கு இப்போ? நீங்க உண்மையிலே கொலை பண்ணியிருந்தாலும், நீங்க உண்மையிலே திருடிந்தாலும், உண்மையிலே ஊழல் பண்ணியிருந்தாலும் இப்போ தூக்கி உங்களை ஜெயில போட்டா நீங்க எல்லாம் தியாகி ஆடுவீங்க. ஆமாங்க, எடப்பாடி பழனிசாமி இப்ப தூக்கி ஜெயில போட்டா நீ தியாகி ஆயிடுவ. உனக்கு மக்கள் ஓட்டு போட்டாலும் போட்டுருவாங்க. பாடுறா, கூட்டணிக்கு வரல, அமித்ஷா பேச்சு கேட்கல, ஜெயில போட்டாங்கறா. நம்ம தலைவர் என்ன உங்க கட்சிக்காரன் பேசுவான். ஆனா நம்ம திருடர் தான், நம்ம கொலைகாரர் தான். ஆனா இந்த பொசிஷன்ல பிஜேபி எடுத்துட்டா ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, பயிலுன்னு ஒண்ணுக்குதுன்னு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா பீகார்ல போனோம், கஷ்டப்படணும், ஜெயில் வாழ்க்கை வேணாடாப்பா சாமி. அவன் என்ன கேட்கறான், அதிமுக கட்சி என்கிட்ட அடமானம் வேண்டாம் வச்சாச்சு, நீ எப்பெல்லாம் கூப்பிடுறியோ அப்பெல்லாம் டெல்லிக்கு வரேன்னு ஓடுற எடப்பாடி பழனிசாமி, நீங்கெல்லாம் இந்த தலைவரை பத்தி பேசக்கூடாது. இப்ப எடப்பாடி கூட கூட்டணி இருக்காங்கல்ல, எல்லாமே கூட்டணி இருக்கிறாங்க இல்ல. இப்ப இந்த யாரு டிடிவி தினகர் அந்த ஆளோட டெல்லிக்கு போய்க்கிறோம். அந்த ஆள் டிடிவி தினகர் ஏர்போர்ட்டை சொல்றாரு, நாங்க டெல்லிக்கு போறோம்னாலே அப்படியே திமுகக்கு பயம், நான் டெல்லிக்கு போறனாலே எங்களுக்கு நான் பயங்குது. டெல்லி எங்க கண்ட்ரோல் இருக்குது, நாங்க டெல்லி கண்ட்ரோல் இல்ல. என்னைக்குமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி. எங்க தலைவர் தளபதி 2026 ஏப்ரல் 23 எலெக்ஷன் 4ஆம் தேதி ஓட்டு என்ன போறாங்க, 200 தொகுதியில் திமுக கூட்டணி ஜெயிச்சு தலைவர் தளபதி தான் முதலமைச்சர். புரியுதா? நாங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி தான் எங்க கண்ட்ரோல், எங்க கண்ட்ரோல். நாங்க யாரையும் போய் முட்டிக்கால் போட்டு டெல்லியில போய் பேசணும்ன்ற அவசியம் இல்ல. யாரா இருந்தாலும் இங்க தேடி வராங்கயா. இப்போ நீ இத்தனை சீட்ல நான் நிக்கணும்னு கேட்கறதுக்கு நீ போற அமித்ஷா கிட்ட, இல்ல என்ன இத்தனை சீட்ல நான் நின்ன ஆகணும், இந்த கட்சிக்கு இந்த பாமக அன்புமணிக்கு இவ்வளவு கொடுத்தாகணும், தமிழ் மாநில காங்கிரஸுக்கு இவ்வளவு கொடுத்தாகணும், புதிய கட்சிக்கு இவ்வளவு கொடுத்தாகணும், புரட்சி பாரதத்துக்கு இவ்வளவு கொடுத்தாகணும், தமிழ் மாநில காங்கிரஸுக்கு இவ்வளவு கொடுத்தாகணும், இன்னும் அவங்க கூட லெட்டர் பாயிண்ட் கட்சி, விசிட்டிங் கார்டு கட்சி, இதுக்கெல்லாம் இவ்வளவு கொடுத்தாகணும். அதனால இதாங்க லிஸ்ட், யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவு கொடுத்துட்றேன். நான் எத்தனை சீட் எடுத்துக்கிட்டோம், இப்படி அமித்ஷா கிட்ட எடப்பாடி கேட்கறது, நாங்க ஏடிஎம்க்கு எத்தனை சீட் எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் பார்த்து ஒரு 10 சீட் போட்டு கொடுங்க. நீங்க அவனுக்கு சொல்லணும் இத்தனை தான் கொடுப்பேன்னு, அவன் உங்கள்கிட்ட கெஞ்சணும். இவரு எடப்பாடி டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட கெஞ்சா, சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஒரு 10 தொகுதி எக்ஸ்ட்ரா கொடு சார். नहीं मैं क्या बोलता हूं, तू वो सुनना है एडपाड़ी, मैं तो कौन, मैं तो पटेल है, मैं तो यजमान है, मैं तो ओनर है, तू तो लेबर है. ओनर क्या बोलेगा वो तू सुनना है. सुनकर मैं क्या काम बोलेगा तुझे वो काम तू करना है. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சிகளே இத்தனை சீட்டு கேட்கறாங்க, எத்தனை சீட்டு கொடுக்கலாம்னா கூட முடிவு பண்றது டெல்லி. அப்படி என்னையா பண்ணிட்டீங்க, கொலை பண்ணிட்டீங்களா, கற்பழிச்சிட்டீங்களா? ஊழல் பண்ணிக்கிறீங்க, திருடுகிறீங்க, கொலை பண்ணிக்கிறீங்க, போடல ஜெயிலுக்கு போய்தான் வாங்கல. இப்பதான் ஜனங்கள்லாம் வந்துடுறாங்க, அதெல்லாம் எதுவும் வச்சுக்கிறது இல்லை. எனவே இன்னைக்கு டெல்லிக்கு அடிமையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, மற்றவங்களாம் விட்டுருவோம் கூட இருக்கிற கட்சிகள், அதெல்லாம் எதுவும் பெரிய வரலாறு திமுக கூட்டணி கட்சி மாதிரி பெரிய எந்த கட்சி அங்க ஒரு பெரிய கட்சி கிடையாது. எந்த கட்சி பெரிய, உங்க கட்சியை நீ நாஸ்தி பண்ணிட்ட,
திரு எடப்பாடி பழனிசாமி உன் கட்சியை நாஸ்தி பண்ணிட்டேன். எனவே இன்னைக்கு அதிமுக ஏன் டோட்டலா அதிமுக கட்சின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் அப்பாவி. எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமையிடம் டெல்லி. கக்கா போனோம் உச்சா போனா கூட எடப்பாடி பழனிசாமி டெல்லியில போய் கூட போன்ல கூட கேட்க மாதிரி இல்ல. அரே अमित शाह जी मैं तो 1 बाथरूम जाना है 2 बाथरूम जाना है परमिशन दे दो जी बहुत अर्जेंट है बहुत अर्जेंट है. போன்ல கேட்கணும் இல்ல, அங்க போய் கேட்கணும். அட முட்டிக்கிச்ச வயிற்றுக்கு ஆத்திர தடக்கினால அவசரம் தடக்க முடியாது. ஆனா மூத்திர முட்டிக்கிச்சன்னா கூட பிளைட்ல அப்படியே உட்காந்தே போனோம். ஆனா கூட 2 பேரும் பாக்குறான், ஐயா எடப்பாடி உங்களை கேட்காம பிளைட்ல ஒண்ணுக்கு போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான். அங்க போய் சொன்ன பிறகுதான் பாத்ரூம் போகணும். அது கூட அமித்ஷா வீட்டுல போக முடியாது, வெளியே லேபர் யூஸ் பண்ற பாத்ரூம் இருக்கும், அங்கதான் போக முடியாது. இந்த நிலைமை தான் இன்னைக்கு பிஜேபி கிட்ட அதிமுக இருக்கிறது. அந்த அளவுக்கு அடிமையா இருந்துன்னு இன்னைக்கு பிஜேபி அமித்ஷாவுடைய மோடியினுடைய அடிமை, பிஜேபி RS அடிமையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எங்கள் ஐஎன்டிஏ கூட்டணி பத்தி பேசுவதற்கோ, எங்கள் தலைவர் குறிப்பாக எங்கள் தலைவர் தளபதி குறித்து பேசுவதற்கோ உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. எனவே உங்களை வச்சுன்னு தமிழ்நாட்டை ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம், இந்த திராவிட மண்ணா பாப்பா மண்ணா பார்த்து மாத்திடலாம், ஆரிய மண்ணா மாத்திடலான்னு அமித்ஷா, மோடி, பிஜேபி, RSS எல்லாம் முயற்சி பண்றாங்க. இங்க திராவிட இயக்கத்தின் மாபெரும் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு மிகப்பெரிய திராவிட மன்னன் இந்த மண்ணிலே ஆட்சி செய்கிறார். அவர்தான் இந்த மண்ணின் நிரந்தர தலைவர். எங்கள் இளைய தலைவன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். திமுகவின் கடைக்கோடி தொண்டன் இருக்கும் வரை இந்த திராவிட மண்ணை ஆரிய கூட்டத்தால் தொட்டு கூட பார்க்க முடியாது. நீங்கள் இன்னைக்கு பகடக்கையாக பயன்படுத்துகிற எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலோடு அவருடைய அரசியல் அஸ்தமனமாக போகிறது. அவர் அரசியலை விட்டு ஓட போகிறார். அதனாலதான் எங்கள் தலைவர் தளபதிக்கு பாய் 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 என்று ஆர்ப்பாட்டத்தில் பாய் பாய் என்னத்துக்கு பாய் பாய் என்னாரு, நாங்க பாய் பாய் சொல்லிட்டு போறது இல்ல. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அண்ணா எடப்பாடி பழனிசாமி அரசியல் இருந்து நான் அவுட் ஆக போறேன், இப்பே பாய் 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 பாய்னு பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம சேலத்து பாய். வணக்கம், நாளை ஒரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.